Hello friends, welcome to Jece channel. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படினா வாழைத்தண்டு கூட்டு. ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். வாழைத்தண்டு பருப்பு போட்டு எப்படி செய்யறது அப்படினு அது நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாத்துக்கோங்க. இத நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படினு பார்க்க போறோம். வாழைத்தண்டு நான் அதிலே சொல்லிருப்பேன், ஏற்கனவே அந்த வீடியோல சொல்லிருப்பேன். நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படினா ஒன்னு மோர் இருக்குல, தயிர் இருக்குல்ல, அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மோராக்கி அதில் போட்டு வச்சிங்கன்னா நம்ம வாழைத்தண்டு கருக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்னென்னா, நம்ம சாப்பாடு வடிக்கிறோம்ல தண்ணி, அந்த தண்ணிக்குள்ளேயும் நம்ம போட்டு வைக்கலாம். ஸோ ரெண்டு மெத்தடில் வாழைத்தண்டை போட்டு வைக்கும்போது நமக்கு கருக்காது. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது நல்லா கடுகெல்லாம் வெடிச்சதுக்கு பிறகு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். நான் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். ஸோ அதை உள்ளே போட்டு நல்லா வதக்குங்க எண்ணெயில். அது நல்லா வதங்கணும். பாருங்க, இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைத்தண்டு உள்ளே போட்டுக்கிறோம். பாருங்க, அதை நல்ல ஒரு கலர் கலரிடுங்க நம்ம வாழைத்தண்டை போட்ட பிறகு. அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே வாழைத்தண்டுலையுமே கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அதனால் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைங்க. அதை பாருங்க, நம்ம வாழைத்தண்டு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் நமக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றணும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு கம்மியாகவே போடுங்க. வேணும்னா கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். பாருங்க, உப்பு போட்டுட்டு அதையும் ஒரு நல்ல கலரிடுங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த உப்பு. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு 3 பத்தை தேங்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, 3 பத்தை தேங்காய் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 3 பச்சை மிளகாய். ஸோ இது நம்ம காரத்துக்கு வேறு எதையும் யூஸ் பண்ணலை, பச்சை மிளகாய் மட்டும்தான். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ அதை போட்டுட்டு பூ மாதிரி தேங்காய் பூ நம்ம தேங்காவை திருவுனா எப்படி பூ மாதிரி வரும், அந்த மாதிரி நம்ம ஒன்றும் பாதியுமாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி. ஸோ அதை என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணி நல்லா ஓரளவுக்கு வற்றின பிறகு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சீரகம், பச்சை மிளகாவை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக நமக்கு தண்ணி வத்திருச்சு. அந்த ஸ்டேஜில் கடைசியில் இறக்கும் போது தான் நம்ம தேங்காய் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை ஆகிடும் நமக்கு எல்லா தண்ணியும் போய். உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைத்தண்டு நமக்கு எதுக்கு நல்லது அப்படின்னா, நிறைய பேருக்கு என்னென்னா கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டோன் வெளியேறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த வாழைத்தண்டு. ஸோ இந்த வாழைத்தண்டு கூட நம்ம மந்த்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. இது நார்ச்சத்து நிறைய இருக்கிறனால நமக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருக்கும் அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்றோம், ஆன்சர்ஸ் தரோம். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.